இன்னும் 8 நாட்களில் இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலிலே வேட்பாளர்களாகிய எங்களை ஆதரித்து நடக்கின்ற இந்த பிரசார கூட்டத்திற்கு தலைமையாகின்ற கரைச்சி பிரதேச சபையினுடைய உறுப்பினர் அன்புக்குரிய சேதுபதி அவர்களே, இந்த இடத்திலே சமூகம் அளித்திருக்கின்ற எங்களுடைய மாவட்டத்தினுடைய அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி ஸ்ரீதரன் அவர்களே, மாற்றுவல் உள்ளூர் சங்க தலைவர் அன்புக்குரிய தம்பி மாறன் அவர்களே, எங்களோடு சேர்ந்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்களான திரு குருகுலராஜா, திரு பசுவதி பிள்ளை அவர்களே, கிழக்கு மாகாணத்திலே இருந்து வருகை வந்திருக்கின்ற பல்கலைக்கழக பொறியியலாளர் அவர்களே, ஏனைய பெரியவர்களே, இந்த கூட்டத்துக்கு வருகை வந்திருக்கின்ற உறுப்பினர்களே, தற்போது வந்து கொண்டிருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்களே, எங்களுடைய பழைய பிரதேசத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி சுரேன் அவர்களே, அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் 21ஆம் தேதி வட மாகாண சபையினுடைய தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்தலுக்கான பிரச்சார உரைகள் கேட்பதற்காக நீங்கள் வருகை இருக்கின்றீர்கள். உண்மையிலே இப்பொழுது இன்னும் 1 வார கால அவகாசத்திலே பல்வேறு வேட்பாளர்களும் பல்வேறு பேச்சாளர்களும் இடத்துக்கு இடம் சந்திக்கு சந்தி தமக்கு வாக்களிக்குமாறு கோரி வருகின்றார்கள். மக்களுக்கு உண்மையிலே யாருக்கு வாக்களிப்பது, யாருடைய வார்த்தைகளை நம்புவது என்ற பல்வேறு விதமான சுமைகளோடு இங்கே வருகை வந்திருக்கின்றீர்கள். இந்த இடத்திலே நாங்கள் ஏன் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம், இந்த வடமாகாண சபை தேர்தலிலே நாங்கள் இலக்கை எதிர்பார்க்கின்றோம் என்பதை உங்களோடு சேர்ந்து பகிர வேண்டியது எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக நாங்கள் உணர்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியாக இந்த வடமாகாண சபை தேர்தல் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது. அதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் இந்த தேர்தலை நடாத்தாது பல காரணங்களை சொல்லி தட்டி கழித்து வந்தது. ஆனால் எவ்வாறு எல்லாம் இந்த விடயங்கள் தட்டி கழிக்கப்பட்டாலும் சர்வதேச நாடுகளினுடைய அழுத்தம் இலங்கை அரசை ஒரு பெரும் நிர்பந்தத்துக்குள் தள்ளியது. அந்த நிர்பந்தம் தான் இந்த மாகாண சபை தேர்தலாக மாறியது. எந்த விதமான விருப்பமின்றி தமிழ் மக்கள் பிரதேசத்திலே வட மாகாணத்திலே இந்த தேர்தலை நடாத்துவதற்கு ஒரு துளி கூட விருப்பமில்லாத அரசு ஆனால் இந்த தேர்தலை நடாத்துவதற்கு முன்வந்தது. ஆகவே அதிலிருந்து நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்கின்றோம். அரசாங்கத்தினுடைய எந்தவித விருப்பமின்றி இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதிலே இருந்து நாங்கள் ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்ளலாம். ஒரு அரசு விரும்பாத ஒரு தேர்தலை நடாக்கும் பொழுது அந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் வெற்றியடையக்கூடாது, தமிழ் மக்கள் சார்பாக போட்டியிலிருந்து தமிழரசு கட்சி வெற்றியடையக்கூடாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றியடையக்கூடாது என்பதற்காக பல்வேறு யுக்திகளை இந்த அரசு செய்து வருகின்றது. பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அளித்து வருகின்றது. இந்த நிலையிலே நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்றோம். நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வாழ்ந்த எங்களுடைய நிலங்கள் நாளாக பல்வேறு கொண்டிருக்கின்றன. பல்வேறு இடங்களில் புதிய புதிய ராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன. மக்கள் அச்சுறுத்தப்படுகின்றனர். மக்களுடைய வாழ்விடங்கள் எல்லாம் மிக குறுகி கொண்டு செல்கின்றன. எங்களுடைய பேச்சுரிமைகள் தடுக்கப்படுகின்றன. பகிரங்கமான இவற்றையும் கூற முடியாதவர்களாக இருக்கின்றோம். பத்திரிகைகளிலே செய்திகளை வெளியிட முடியாதவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலையிலே இந்த மாகாண சபையை நாங்கள் ஒரு களமாக ஏன் பாதிக்கக்கூடாது என கருதி இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். இதுதான் நாங்கள் இந்த மாகாண சபையிலே போட்டியிடுவதற்கான காரணம். நாங்கள் இதுவரை காலம் அனுபவித்து வந்த நடமான உரிமைகள் நாங்கள் பெறுவதற்காக எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு இந்த மாகாண சபையை ஒரு களமாக நாங்கள் பாதிக்க வேண்டியுள்ளோம். தமிழ் மக்கள் இதுவரை காலம் பெற்று வந்த இதுவரை காலம் அனுபவித்து வந்த துன்பங்களிலே இருந்து ஒரு முயற்சி பெறுவதற்காக நாங்கள் தமிழர்களால் வாழ்வதற்காக எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற ஒரு இடமாக இந்த தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதன் காரணமாக நாங்கள் இந்த தேர்தலை போட்டியிடுகின்றோம். அதுவும் எங்களுடைய பாரம்பரிய ஒரு தெரியும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்
11 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் போட்டியிட்டன. அதிலே தமிழ் மக்களுடைய அபிலாசங்களை, தமிழ் மக்களுடைய எண்ணங்களை, தமிழ் மக்களுடைய அந்த உரிமைகளுக்கு எதிராக நாங்கள் இடையாக நிற்கக்கூடாது என்பதற்காக சுயேட்சை குழுவிலே போட்டியிட்ட 2வது அணி அந்த சுயேட்சை குழுவை இந்த போட்டியிலே இருந்து விலகி தமக்காக வாக்களித்து இருந்த மக்களை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்குமாறு பகிர்ந்தமாக எல்லா கூட்டங்களிலும் கூறி வருகின்றனர். ஆனால் ஏனைய 11 அரசியல் கட்சிகள் 10 அரசியல் கட்சிகள் தவிர்த்த 10 அரசியல் கட்சிகளும் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை இந்த பிரதேசங்களில் கூறி வருகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு அமர்ந்தால் இன்னைக்கு செய்வோம், இவ்வாறெல்லாம் செய்வோம் என்று கூறி வருகின்றார். அதனுடைய ஒரு உச்சக்கட்ட நிகழ்வாக நாளைக்கு இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தருகின்றார். வவுனியாவிலே இருந்து ஒரு குறையத்திலே 700 பேருடன் இங்கே வருகை தருகின்றார். ஆனால் அந்த வருகை தருகின்ற சம்பவத்துக்கு முதல் இன்று காலை உங்களுக்கு தெரியும், ஒரு அப்பாவி இந்த ரயில் போயிருந்த கடவையிலே ரயிலாலே மோதல் கொல்லப்பட்டார். நாளைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடவடிக்கிறது என்று எதிர்பார்த்திருந்த போது ஒரு துப்பாக்கிய நிகழ்வு இங்கே நடந்தது. அவர்கள் இன்னத்துக்காக வருகிறார்கள், எங்களுடைய தமிழ் மக்களை கொள்வதற்காக நாளைக்கு வருகின்ற பொழுது அதற்கு ஒரு அதாவது ஒரு முன் நிகழ்வாக இங்கே அந்த நிகழ்வு நடந்தது. என்னுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு அப்பாவியான தச்சு தொழிலாளி இன்று அந்த புகையிரத கடமையிலே கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த புகையிரத கடமைக்குரிய அந்த கடமை கூட்டப்படாத நிலையிலே அந்த அப்பாவி அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார். இது அரசுடைய ஒரு வருகைக்கான ஒரு முன் நிகழ்வாக நாங்கள் கருதுகின்றோம். அதாவது எங்களுடைய இலக்கியங்களில் சொல்லுவார்கள், மதுரைக்கு கோவலன் வந்து கொண்டிருந்த பொழுது அங்கே மாடிகளிலே தூங்கிக் கொண்டிருந்த அந்த கொடிகள் எல்லாம் வராதே வராது என்று கையை காட்டியதாக இலக்கியங்களிலே கூறப்பட்டிருக்கு. அதுபோல இன்றைய இந்த நிகழ்வு ஜனாதிபதியை நாளைக்கு எங்களுடைய பிரதேசத்துக்கு வராது, எஞ்சி இருக்கிற மக்களை மேலும் கொள்ளுவதற்கு நீ வந்து சேர வேண்டாம் என்பதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றது. அதற்காக ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து பெருந்தொகையான பஸ் வண்டிகள் நாளைக்கு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கின்றன, ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மக்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த மைதானத்திலே ஜனாதிபதியை காட்டுவதற்காக அவர் சொல்ல முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் உங்களுக்கு நாளை வழங்குவார். அவற்றை கேட்பதற்கான நிகழ்வுகள் நாளை நடைபெறுகின்றன. அதே நேரத்திலே நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக, எங்களுடைய வாழ்விடங்களை மீண்டும் பெறுவதற்காக, எங்களுடைய மொழியை நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்காக, எங்களுடைய இனத்தை தன்மானம் உள்ள ஒரு இனமாக பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த சபையிலே போட்டியிடுகிறோம். இதுதான் இந்த இரு பகுதியினருக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். அந்த காரணங்களுக்காக நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். ஆகிய அன்புக்குரிய பொதுமக்களே, நீங்கள் தேவையற்ற வாக்குறுதிகளை, யதார்த்தமற்ற வாக்குறுதிகளை கீழாது எங்களுடைய மக்களின் உரிமைக்காக, எங்களுடைய பிரதேசங்களை மீட்டெடுப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் வாக்களிக்குமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம். எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 7 மணிக்கு நீங்கள் அந்த வாக்குச்சீட்டுகளை வாக்களிப்பு நிலையங்களிலே பேசி அந்த வாக்குச்சீட்டினுடைய ஆக மேலே இருக்கும் வீட்டு சீட்டுக்கு பக்கத்திலே ஒரு புள்ளடியை விட்டு அதன் கீழே இருக்கும் 7 இலக்கங்களில் எங்களுடைய இலக்கங்களான இலக்கம் 1, இலக்கம் 5, இலக்கம் 7 ஆகிய இலக்கங்களுக்கு புள்ளடியிட்டு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலிலே நீங்கள் வெற்றியடைந்தவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் வெற்றியடையும் பொழுதுதான் அந்த வெற்றி எங்களை சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் பெறுகின்ற அந்த வெற்றி தமிழ் பிரதேசத்துக்கு கிடைத்த வெற்றி, தமிழ் மொழியினுடைய அமலாக்கத்துக்கு கிடைத்த வெற்றி, எங்களுடைய இழந்த சுதந்திரத்தை நாங்கள் மீளப்பெறுவதற்கான ஒரு வெற்றியாக அமையும். வரலாற்று ரீதியாக வரலாற்று பெருமை மிக்க இந்த தேர்தலை நீங்கள் 21ஆம் தேதி ஒரு மாபெரும் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தலாக இந்த தேர்தலை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி இந்த இடத்திலே வருகிறது. உங்களிடம் வைக்கின்ற எனக்கும் என்னோடு போட்டியிடுகின்ற இலக்கம் 5 போட்டியிடுகின்ற திரு குருகுருராஜா அவர்கள், 7ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற திரு வசதி பிள்ளை அவர்களுக்கு உங்களுடைய பெருமதி மிக்க காலத்தினாலே மிக பெருமதி மிக்க அந்த வாக்கை அளிக்குமாறு உங்களை வேண்டி எனது உரியை நிறைவு செய்கின்றேன். நன்றி.